வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா டிவிக்கு வந்து லிஸ்ட் எடுத்தாச்சு. என்ன லிஸ்ட்? எத்தனை மாவட்டத்தை நம்ம கைப்பற்றி இருக்கோம்ட்டு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 4 மாவட்டம் வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிவிகே. கண்ட்ரோல் போயிடுச்சு. அவ்வளவுதான். எலெக்ஷன்லாம் கிடையாது. கோலு ஊச்சியாச்சியா, நட்டாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி ஆல்ரெடி அவுட். அவ்வளவுதான், டிவிகே கொடிய நட்டாச்சு. அடுத்தது அரியலூர்லயும் நட்டாச்சு. பெரம்பலூர்ல நட போனாங்க, பட் இருந்தாலும் இப்ப நடாதீங்க, அப்புறமா நட்டுக்கலாம், கொஞ்சம் வந்துருங்க அப்படின்ட்டு நவுத்திட்டாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல நட்டாங்க, திருவாரூர்லயும் நட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ அங்க லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல இருக்கிற தொகுதியில எல்லாம் இப்ப இந்த சனிக்கிழமை வந்து கரூர் போறாங்க, அங்கே அதுவும் நட்டுருவாங்க. லிஸ்ட் படி இப்ப போட்டாங்க. அவங்க ட்விட்டர்ல எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் என்ன போட்டு இருக்காங்கன்னா, அவ்வளவுதாங்க, நட்டாச்சு, கைப்பற்றியாச்சு. திமுகவை அதர விட்டுட்டோம். இப்ப அந்த தொகுதி எல்லாம் யார் தொகுதின்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். இப்ப வந்து எலெக்ஷன் வேணான்னு சொல்லிட்டு அங்க எழுதி கொடுக்க போறாங்களா? ஆமா. ஆக்சுவலா அங்க யாரும் நிக்க முடியாதுல்ல. இப்போ விஜய் கட்சிக்காரங்க மட்டும் தான் அங்க நிக்க முடியும், ஏன்னா நட்டாச்சு. மத்தவங்க எல்லாம் பயந்துருவாங்க, ஓட்டு போறதுக்கு ஆள் எல்லாம் விஜய் போட்டு போட்டாங்கன்னா. சோ எல்லாம் தற்குறிகள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, அவ்வளவுதான், எந்தெந்த ஏரியாவுக்கு போயிட்டு வராரோ இதெல்லாம் வந்து இந்த சாசனம் எழுதி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மக்கள் வந்து எழுதி குத்துட்டாங்க. இப்ப அவ்வளவுதான், விஜய் சார் நீங்க வச்சுக்கோங்க, நீங்க தான் இங்க. டேய் தற்குறிகளா, ஒரே ஒரு ரோட் ஷோ பண்ணி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான்டா பண்ணிருக்கீங்க. எலெக்ஷன் என்னன்னு தெரியுமாடா? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எலெக்ஷனே வாழாங்க. 2026ல அவர் தான் முதலமைச்சர். ஏங்க சும்மா ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு 4000 பேர் கூட்டிட்டா போதும், அந்த தொகுதி அந்த மாவட்டமே நம்புது நினைச்சுக்கிறானுங்க. ஏன்டா இதெல்லாம் 1000 வாட்டி சொல்லிடுறோம். இப்ப சன்னி லியோனை கூட்டு வந்து நிப்பாட்டு, நயன்தாராவை கூட்டு வந்து நிப்பாட்டு, ஏன் நம்மளுடைய அண்ணியார கூட்டு வந்து நிப்பாட்டு. முதல்ல எவ்வளவு கூட்டம் சேரும் தெரியுமா? அவங்க எல்லாம் சிஎம்பிஎம் ஆக்கிடலாமா? இத சொன்னா சரி, எல்லா தொகுதியும் எத்தாச்சு. இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா அவருக்குரிய வேலையை வந்து ஒருத்தர் டீல் பண்ணிருக்காரு. நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன், அவர் தெரியும்ல, சும்மா வாழ குழந்தைலாம் பேசுற கேரக்டர் இல்ல. அவர் பேசுறது ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்குமே புரியாது. நம்ம 4 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாக்கணும், என்னதான் பேசுறாரு அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கே புரியும். அவர்கிட்ட வந்து நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது அவர் வந்து தனக்குரிய ஸ்டைல்ல இந்த தற்குறி கூட்டத்தை வச்சு லைட்டா இப்ப லைட்டா தொடக்கிறார். இந்த அல்லாவுதீன் அற்புதம் ஒரே அடியா தொடக்கூடாது, லைட்டா செய்யலாம் அப்படின்ட்டு இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, கமலஹாசன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியில வந்து டீடைலா பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்றைய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய அருமை சகோதரர் டி பெரியார் அவர்களுக்கும், ஜேம்ஸ் அவர்களுக்கும், நியூட்டன் பாண்டியன் அவர்களுக்கும், சபிதா ஜோதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், திருப்பி மறுக்கா சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாஸ்டா ஒரு வாட்டி தான் தட்டணும், 2 வாட்டி தட்டி திருப்பி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஒரு வாட்டி தட்டிட்டு டீடைல்டா என்னதான் பேசிருக்காங்க தம்பிங்கன்றத வாங்க உள்ள போய் பார்ப்போம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் எம்பி, அவர் வந்து ஒரு உறுப்பினர் மாதிரி பேசுவாரு, சரியா? அவர் வந்து இந்த தற்குறி கூட்டம் மாதிரி எல்லாம் பேசணும்னா நீங்க எதிர்பார்க்க கூடாது. தலைவன் பேசவே மாட்டாங்க, அவர் பேசவே மாட்டாரு, பேசினாலும் தப்பா பேசுவாரு. சோ ஒரு டீசென்ட் டிக்னிஃபைடா தான் கமல் சார் பேசணும். விஜய் சார் கிட்டயோ விஜய் சார் ஃபேன்ஸ் கிட்டயோ எல்லாம் நீ அதை எதிர்பார்க்க கூடாது. உள்ள புகுந்து இன்டர்ட் பண்ணாத, அண்ணன் ஒரு ஃப்ளோல போய் டிஸ்டர்ப் பண்ணாத. கமலஹாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வரும்போது பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இது மாதிரி நார்மல் கேள்விகள் அவர்கிட்ட கேட்டுட்டு அப்படியே சைடு வாக்குக்கெல்லாம் வந்து அரசியலுக்குள்ள வராங்க. அரசியலுக்குள்ள வரும்போது கமலஹாசன் சார் கிட்ட, சார் இது மாதிரி எல்லாருமே சொல்றாங்களே, இந்த நடிகர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அரசியல் தொண்டர்களா இருக்க மாட்டாங்க, வெறும் ரசிக கூட்டம் தான் அவங்க பின்னாடி இருக்கும்னு சொல்றாங்களே, நீங்க ஒரு நடிகரா அந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கீங்களே, உங்க பின்னாடி இருக்கிறவங்க அரசியல் தொண்டர்களா இல்ல வெறும் ரசிகர்களா வந்தாங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை, அதுக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணல, அதை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, என் பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க கட்சிக்காரங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்கணும். சார் நீங்க கமலை நம்பி போனீங்களே, அவரை வந்து ஒரு ஹீரோவா நினைச்சு போனீங்களா இல்ல வந்து ஒரு தொண்டரா அரசியல்வாதியா நினைச்சு போனீங்களா சார்ன்ட்டு அவங்க கிட்ட கேட்டு அவங்க பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என்ன எப்படின்னு நினைச்சா அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அப்படியே நடிப்பு தான் முக்கியம்னு அவங்க நினைச்சிருந்தா நான் நடிக்கவே போயிட்டு இருப்பேன், நான் எங்க அரசியல் இருக்கணும். சோ அவங்க என்ன ஒரு அரசியல் தலைவரா பார்த்தாங்க. அது எங்க கட்சிக்காரங்களுக்கு கேட்டா தெரியும், அவங்க சொல்லுவாங்க. நான் பதில் சொல்றதை விட ஏன் என்னை நாடி வந்தார்கள், நான் சினிமாக்காரன்,
படம் நல்லா ஓடுது ஓடலை அதுக்காக வரோம் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கிறவங்கள நீங்க வேணாம் சினிமாக்கே வாங்க, நாங்க நல்லா ஆடி காட்டுறவங்களுக்கு இது அந்த களம் அல்ல என்பதை சொல்லி புரிந்து கொண்டவர்கள் தான் இங்க இருக்கிறார். இது மாதிரி விஜய் சாரால பேச முடியும், அதெல்லாம் எப்படி பேச முடியும்? அரசியல் தலைவரா பார்த்தாங்க அப்படின்ட்டு தனக்குரிய ஸ்டைல்லே ஒரு ஃப்ளோல போயிட்டு இப்பதான் வந்து வீடியோல ஒரு முக்கிய கட்டத்துக்குள்ள முக்கியமான கவனமா பாருங்க. இந்த பாயிண்ட்ல வந்து நிருபர் என்ன கேக்குறாருன்னா, சார் இது மாதிரி வந்து இந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின் போது வடமரிக்க சொல்லிட்டாரு பட்டுன்னு. ஆமாங்க, கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாதுங்க. உடனே அங்க இருக்கிறவரு திருப்பியும், சார் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்றீங்க, விஜய்க்கு கூட அது ஓட்டா மாறாது. யோ யாருக்குமே மாறாதுன்னு இருக்கிற நீ நான் விஜய் என்ன பெரியா அப்படின்ற தோரணியே என்ன பண்ணாருன்னா, யாருக்குமே கூட்டம் வந்து ஓட்டா மாறாது, கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கருத்தா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும், விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும், எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. ரசிகர் கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் தான். அது எலெக்ஷன் போடுற டைம்ல அது எப்படி மாறும் நம்மளுக்கு தெரியாது. அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஏன்னா அவரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவரு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சி தொடங்கும் போது அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்றது அவருக்கு தெரியும். மதுரையில எவ்வளவு கூட்டம் குடிச்சு, எவ்வளவு கூட்டம் கமலஹாசன் சாரை பார்க்க அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ரசிகர்கள் வந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறிச்சா மாறலையா அப்படின்றது கமலஹாசன் சாருக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாரு. தம்பி நீ போவ, ஒரு 5000 பேர் இல்ல 10,000 பேர் இல்ல 15,000 பேர் வருவான். அந்த 15,000 பேர் அப்படியே ஓட்டா மாறுமானா மாறாது. நடுவுல வந்து ஒரு லெஃப்ட் எடுப்பான், ஒரு ரைட் எடுப்பான், எங்கன்னா போய் சேர்ந்துருவான். லாஸ்ட்ல நீ தெருக்கோடியில போய் சேர்ந்துருவ. நம்பாத அப்படின்றத மிக தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எஸ் அப்கோர்ஸ் கூட்டம் எப்படிங்க ஓட்டா மாறும்? ஏன்னா அந்த கூட்டத்துல திமுக காரன் இருப்பான், அந்த கூட்டத்துல அதிமுக காரன் இருப்பான், ஏன் அந்த கூட்டத்துல நாம் தமிழர் கட்சிக்காரன் இருப்பான். அவன் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவானா? வாய்ப்பு இல்ல. கூட்டம் யார் வேணாலும் கூட்டலாங்க. எப்ப எல்லாருக்கும் கூட்டம் வரதான் செய்யும். ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் விஜய் சார் நாங்களே நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், விஜய் சார் இந்த சைடுக்கு வந்தாருன்னா நானே கூட போய் எட்டி கண்டிப்பா எல்லாருமே பார்ப்போம், வாங்க போய் பாத்துட்டு வரோம். நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்ப்போம். அதுக்கு நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவானா இல்ல நான் ஓட்டு போட்டுருவேனா விஜய் சாருக்கு? திமுக இருக்கிற இளைஞரை நீ எல்லாருமே போய் பாப்பான், அதிமுக இருக்கிற இளைஞரை நீ எல்லாருமே போய் பாப்பான். டேய் வராரா விஜய் வராரா வாரா போய் நடிகனை எல்லாருமே பாப்பாங்க. இதுல என்ன இருக்கு புதுசா? நடிகனை திருப்பி நடிகனை பாக்குறது, நடிகர் இஸ் ஆக்டர், யார் வேணாலும் பாப்பாங்க. நடிகரை விட நடிகை வந்தா இன்னும் நிறைய பேர் போய் பாப்பாங்க. கண்டிப்பா நான் வந்து டபுள் மடங்கு போவாங்க. நான் வந்து நிறைய பேரோட ஃபேன், ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ். ஆமா எல்லாரும் ரசிச்சு தான் பாப்போம் அப்படின்னு நிறைய பேர் ஓடி போய் பாப்பான். சோ அதெல்லாம் ஓட்டா மாறுமா? மாறா. அததான் வந்து கமலஹாசன் சார் வந்து அழகா வந்து மெய்ப்பட பேசிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. யோ மாறாதியா மாறாது. இது சில பேர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது பொறுத்து இருந்து பார்ப்போம். பொறுத்து இருந்து எங்க பொறுத்து இருந்து 2026 எலெக்ஷன்ல வந்து விஜய் நிக்கும் போது அது பொறுத்து இருந்து பார்ப்போம், அவருக்கு ஓட்டா மாறுதா மாறலையா இப்படிதான் பேசுவாங்க. பட் இவரு அடி ஒரு அடி, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறேன். ஏன்பா இப்போ 2026 அப்புறம் விஜய் அப்படி பேசுவாரா? விஜய் நடிக்க வந்துருவாரு, அப்புறமா பேசணும்ல, கூட்டம் வந்து அப்ப அவர் சொல்லுவாரு, ஆமாங்க இப்படி நானும் நினைச்சேங்க கூடுறவன் எல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சேங்க, ஆனா பாவி பசங்க கூடி தளபதி டிவிக்கேன்னு கத்தி என்ன தூக்கிட்டு போய் நட்டால நிப்பாட்டு போயிட்டானுங்க, கூட ஜெயிக்கலங்க. இந்த வீடியோ இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுங்க, சேவ் பண்ணி வச்சு உண்மையா சொல்றேன், ஓப்பனா சொல்லி சேவ் பண்ணி வச்சுங்க. 2026 போடுவோம். அப்புறமா வந்து சன் பிக்சர்ஸ்லயும் ரெஜெண்ட் மூவிஸ்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவன் சான்ஸ் கேட்பாரு. ஏன்னா இந்த வீடியோ போட்ட உடனே அவங்களும் நடிக்க அளவு பண்ணுவாங்க. அதுவும் கை இப்படி வைக்க சொல்லுவாங்க, படி அதே மாதிரி இருக்கணும். அதே ஆக்ஷன் தான் இப்படி வச்சு பேசின உடனே சரி வாப்பா 250 கோடி தானே உனக்கு வேணும் அவ்வளவுதானே, இல்ல கூட 10-20 எதிர்பார்க்க 300 கூட எடுத்து வச்சே வா நடிக்க வர எப்படியோ சரி மன கஷ்டப்படாத வா. அதாவது அந்த சன் டிவின்றது ஒண்ணு இல்லைன்னா நீ இந்த தலைவரே இல்ல, விஜயே கிடையாது. அந்த சன் டிவி இருக்கிறனாலதான் இந்த விஜய்ன்ற மூஞ்சை நீங்க வந்து சேர்ந்து கலைஞரில் அவங்க அப்பாவே கிடையாது. ஆனா உக்காந்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே கலாச்சின்னு இருக்குது. என்ன பண்றது? இந்த கெமிலியோன் சொல்லுவாங்க, இதுதான் கெமிலியோன், இதுதான் நம்பர் 1 கெமிலியோன்.
காவலன் படம் ரிலீஸ் பிரச்சனைனா போய் ஜெயலலிதா கால்ல விழுது, தலைவா படம் ரிலீஸ் பிரச்சனைனா இங்க வந்து டிஎம்கே கால்ல விழுது, சர்க்கார் படம் பிரச்சனைனா இங்க வந்து டிஎம்கே கால்ல விழுது, இங்க எதுனா பிரச்சனைனா அங்க போய் விழுது. எதுக்கு பொழப்பு இதெல்லாம்? வெரி பேட் ஹாபிட். ஒன்னொன்னு மாத்தி 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 கெமிலியான் வித்த காட்டுந்தே வந்து நம்ம தலைவர் தான். ஆனா இவனுங்க கட்சிக்காரன் என்ன பண்றாங்க, மத்தவங்க கெமிலியான் மத்தவன. எதுக்கு இந்த பொழப்பு? இதோ எதா இருந்தாலுமே இந்த கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சது என்னன்னா அசிங்க அசிங்கமா பேசணும், அவ்வளவுதான். யாருன்னா இப்போ நாங்க பேசினோம் எதுனா அசிங்கமான வார்த்தை எதுனா ஒண்ணு மிஞ்சி போனா எங்களுக்கே அந்த ஃப்ளோல பேசும்போது அவன் இவன் பேசுறோம். அந்த ஒருமைன்ற வார்த்தை திடீர்னு வந்துடும். ஏன்னா நம்ம போற போக்குல தவிர்க்க முடியாம தான் அதுவும் அப்புறமா நாங்க யோசிப்போம், வேணும்னு எல்லாம் பேச அவன் சொல்லுறது இவன் சொல்லுறது அவரு தானடா சொல்லணும்ட்டு நாங்க யோசிச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் அதை தவிர்த்து எதனா அசிங்கமா இருக்கணும்னா இருக்குது. ஆனா அவனுங்க கட்சிக்காரன் வீடியோல எடுத்து பாருங்க, வீடியோ இருக்காதுங்க. நீங்க அவனுக்கு வீடியோவே அசிங்கமா தான் இருக்கும். ஒண்ணு இல்ல, நீங்களே இந்த முப்பெரும் விழால பாத்திருப்பீங்க, ஒரு குழந்தைய வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு பாரு, அந்த குழந்தைய எடுத்து அவங்க அப்பா வந்து தோல் மேல காட்டுற வீடியோ, அத வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், கீழே அசிங்க அசிங்கமா திட்டினு இருக்கு. அது குழந்தை பச்சையான வார்த்தையில. இவனுங்கெல்லாம் வந்து இது சோறு தான் சாப்பிடுவானுங்களா அது தெரியல, டவுட்டா இருக்கு எனக்கு. இந்த டிவிகே கட்சிக்காரனுங்க சோறு தான் சாப்பிடுறானுங்களா இல்ல வேற எதுனா சாப்பிடுறானுங்களான்னு எனக்கு தெரியல. விஜய பிடிச்சவனுங்கப்பா, பிடிச்சவனுங்க எல்லாம் அப்படி சொல்லு. ஒரு குழந்தைய போய் இந்த அசிங்கமான வார்த்தையில திட்டுறியே, இது நியாயமா? அப்புறமா என்ன நடந்திருக்குது பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க போல, போக்சோ நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நான் போட போறேன்னு. லட்சியமே நான் போலீஸ் ஆகணும், டிவிக்கு ஆட்சி வரும்போது நான் போலீஸ்ல இருக்கணும், என்ன விட்டுருக்கா மன்னிச்சு. எதுக்குடா இனிமே பேச மாட்டா அசிங்கமா? எதுக்கு என்ன அச்சிருக்கா செருப்பால கூட அடி? எதுக்கு? உன் வீட்டு பொம்பளை கேட்டா சும்மா இருப்பியா? இவனுங்க இந்த கட்சியில இருக்கிறவனே இப்படிதாங்க அசிங்கமா பேசணும். ஆனா சட்டப்படியே நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தூக்கி உட்கார அவன் காலில விழுந்தாலும் சரி கையில விழுந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விடக்கூடாது. ஏன்னா இவன் இங்க வந்து கமெண்ட் ஒரு குழந்தைக்கு இந்த கமெண்ட போடுறவ எத்தனை வீடியோல போய் எத்தனை பேருக்கு எவ்வளவு கமெண்ட போட்டிருப்பான்னு கொஞ்சம் நினைச்சுப்பாரு. குழந்தை என்னவா பாக்குறான் பாரு, அது சொல்லி பதில இவன் போலீஸ் ஆகி என்ன பண்ணுவான், பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு தருவான் பாரு. குழந்தைய கூட என்ன மாதிரி பாப்பான் இவன். இவனெல்லாம் நான் அந்த அக்காக்கு அவங்களோட அம்மாக்கோ அவங்களோட தகப்பனாருக்கோ சொல்லிக்கிறேன், கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்துதான் ஆகணும். கூடாது, அவனெல்லாம் தூக்கி போக்சோல உள்ள போட்டுதான் ஆகணும். இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் இருக்கிறனாலதான் இன்னொரு 10 பேர் கெத்து போறான். இப்ப இவன் கமெண்ட பார்த்துட்டு இவன் ஃபேன்ஸ் உள்ள வருவான், இவன் என்ன செய்வான் தெரியுமா, அவனோட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு திட்டுவான். சோ இதுதான் இவனுக்கு கட்சிக்குள்ள நடந்து இருக்குது. இவனை தூக்கி உள்ள போட்டே அவனை. ஏன்னா மூளையில அறிவுன்றது ஒண்ணு இல்லாத கேஸுங்க. இல்ல சுத்தமா கிடையாது. அங்க போனா எல்லா கிரில் கெட்ட போட்டு உடைக்கிறது, ரோட்டியே தரப்பட்டமா. அந்த வேளாங்கண்ணில இந்த காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட போட்டு வச்சு ஒடிக்கிறானுங்க. எப்படி ஒடிக்கிறானுங்க தெரியல. அவங்க எல்லாம் கை சவுரு சுவர இரும்பா யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி அதிர்ந்து கண்ணுல தெரியுதோ அவன் பேர் தமிழ்டா. அவங்க பார்த்து வந்தோம். பொது சொத்தை உடைச்சு விஜய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அங்க என்னடா கோயில் கோபுரம் மேல ஏறி கோயில்ல செருப்ப போட்டுன்னு போனாலே அங்கங்க வந்து திட்டி விட்டுருவாங்க. ஆனா இவனுங்க கோயில் கோபுரம் மேல செருப்ப போட்டு காலை தூக்கி அந்த நந்தி மேலயும் அந்த சாமி மேலயும் வச்சுக்கிறாங்க. எங்க அந்த டீம் ஒண்ணு வருமே வந்து கேள்வி கேட்கிறாங்க, அந்த டீம் எங்க? இந்து கோயில்களை வந்து புனிதமாக பாக்கிற அந்த டீம் எங்க? வேற அறிவு அந்த அர்ஜுன் சம்பத்து எங்க பாவங்களா? ஒரு விஜய் வந்து நாங்க எங்களோட கைக்கூலினால கேட்க மாட்டோம். அவங்க கட்சிக்காரங்க பண்ற எந்த விஷயத்தையும் நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். சரி சரி சரி. ஏன்னா எங்க நாங்க தானே அவங்களுக்கு பேக். நீங்க புரிது என்னதான் இருந்தாலும் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதே வேற யாருன்னா போய் கை கால தூக்கி அப்படி மேல கோபுரம் மேல வச்சிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? இந்த இந்து நலம் விரும்பிகள் தப்பு தானே. அவங்க கேட்கறதுல தப்பு இருக்காது, தப்புதான். ஏன்னா காலு கையே எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், காலு கையெல்லாம் தரையில இருக்கணும். நீ வந்து தூக்கி போய் கோபுரம் மேல வச்ச தலைவனுக்கே கீழே வர மாட்டேங்குதுங்க, காலு கீழே வேன்ல தான்ங்கிறாரு. அது சொல்ல மாட்டியே, அதான மெயின். இங்க அவன் கேட்க மாட்டான், நீ இங்க வச்சியா, நீ காலை வைக்கீழ, நீ மட்டும் வண்டி மேல ஏறி நிக்கிற, நாங்க அதனால வந்து கிரில் கேட் மேல எவ்வளவு ஹைட்ல ஏறி நிப்போம், அதுக்கு மேல ஹைட்ல நாங்க நிப்போம். கரெக்ட் தானப்பா, நியாயம் இல்லையா? அதுக்கெல்லாம் கேஸ் போட்டுருவாங்க, போட சொல்லணும்ன்ற எல்லாத்துக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, கிரேனு நீங்க நடு வழியில நிறுத்தி, கிரேன்ன்றது வந்து சும்மா சின்ன
ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. பெரிய தெரியும் அது permission ஆல்ரெடி கிரவுடு. பர்மிஷன் வாங்கி தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும். பர்மிஷன் வாங்காம பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா கேஸ் போட்டுருவாங்க. அந்த பாவம் விஜய் வந்துட்டு பண்ணிட்டு போன அட்டகாசத்துலாம் அந்த மாவட்ட செயலாளர் மேல கேஸ போட்டாங்க. இதுக்கு பர்மிஷன் வாங்கப்பா. இங்க கூட ஒருத்தர் போட்டிருக்கா, நீங்க மட்டும் போட்டிருக்கீங்கப்பா. அவள பர்மிஷன் வாங்கிட்டு சென்னை கார்பரேஷன் நீ கேட்டு பாரு, இல்லன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போடணும். இப்ப அந்த மாவட்ட செயலாளர் நீங்களே ஆல்ரெடி போய் சொல்றவனுங்க. நீங்க கரண்ட கட் பண்ண சொல்றதும் நீங்க தான். அப்புறமா வந்து இங்க வந்து சிம்பத்தி ஓட்டு. என்ன மக்களே, நான் உங்களை பார்க்க கூடாதா? நான் போற திருச்சி இங்க நாகப்பட்டினம் வர கரண்ட் கட் பண்ணி வைக்கிறாங்க. என்ன மக்களே, அப்புறம் நான் உங்ககிட்டே விட்டுருவேன். நீங்க தான் பாக்கணும். ஓட்டு போட மாட்டீங்களா எனக்கு? போட்டுருவாங்க. இது அந்த ஏரியால 5 hour கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் பண்ண சொல்றது இவனுக்கு தான். ஆனா மக்கள் யார தப்பா நினைப்பாங்கன்னா திமுக. ஆமா. சோ அவங்க திமுக தமிழக அரசு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கு. ஏன் அவங்க கரண்ட் எல்லாம் கட் பண்ண முடியாது? பொதுமக்கள் முக்கியம் எங்களுக்கு. நீங்க உங்க உயிரை நீங்க பாத்துட்டு போங்களான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இருந்தாலும் தமிழக அரசு சரி பாவம் மனுஷன் ஏதோ ஒரு நாள் தான் வருவான், அதாவது சனிக்கிழமை மட்டும் தான் வரான், அதுக்கு மேல வரமாட்டான். இப்ப சரி, இதுக்கப்புறமா நீ நாகப்பட்டினம் எப்ப போவ? அவ்வளவுதான், முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் எதுக்கு நான் போனேன்றேன். கொடி நட்டாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓட்டு இப்ப திரும்ப அங்க ஓட்டு மிஷின் வச்சீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஓட்டுலாம் கிடையாது, எலெக்ஷனே கிடையாதுன்றாங்க. நான் அவ்வளவுதான் எழுதி கொடுத்துட்டாங்க. பாவம்னு உங்களை பார்த்து விட்டு ஒன்னொருத்த செஞ்சா நீங்க அவங்க தலை மேல ஏறி நின்னுக்கிட்டு அறிக்கை மட்டும் வந்துரும். ஒரு நாள் சந்திப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அறிக்கை. இல்லப்பா, இது வாரம் ஒரே போராட்டமாவே இருக்கு. இது எப்பதான் 2 வாரம் முடிஞ்சிருக்குது. இரியா இன்னும் ஒரு 4 மாசம் கிட்ட இருக்குது. நீ வேற 4 மாசமும் வந்து ஒரு ஊர்ல இந்த மாதிரி பாதிக்கப்படணுமா எல்லாருமே? ஆமா கண்டிப்பா. அறிக்கையில அண்ணா நான் போட்டுருவேன். இந்த தமிழக அரசு நம்மளுக்கு எதிராக ஆட்களை வைத்து பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா பொய்யா வாய் வண்டியா பொய், ஒரு பொய், எல்லாமே பொய்யாப்பா. பொய் பரப்புரை செய்து. ஆனா பாருங்க, அதுல ஒரு லைன் இருக்கும்டா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. பொய் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் நம் கொள்கை தலைவர்கள் வழியில். கொள்கை தலைவர்கள் வழியா? நீ கொள்கை தலைவர்கள் வழியா நீ பண்றது? கொள்கை தலைவர் மருத்துவமனையே ஃபர்ஸ்ட். இப்ப விஜய் திடீர்னு சார் உங்க கொள்கை தலைவர் பேர் என்ன சார்? என்னப்பா அண்ணா சிவாஜி கணேசன் அப்படின்றாரு. தெரியாது. கொள்கை தலைவர்களை பத்தி இந்த 4 கூட்டத்துல அண்ணாக்கு ஒரு வணக்கம், பெரியாருக்கு ஒரு வணக்கம், அவ்வளவுதான் முடிஞ்சு. சரியா? எம்ஜிஆருக்கு ஒரு வணக்கம் வைக்கலங்க. ஏன் வைக்கல தெரியல, மறந்துட்டாரா? டிஎம்கே பூமியில அண்ணா ஓட்டு தாங்க நிறைய. நாச்சியார் பேர்லாம் சொல்லவே இல்ல. இல்ல, இவரு கொள்கை தலைவரை பத்தி பேசுனது இந்த நீங்க விக்கிரவாண்டி எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, திருச்சி எடுத்துக்கோங்க, அரியலூரை எடுத்துக்கோங்க, நாகப்பட்டினத்தை எடுத்துக்கோங்க, இப்போ முதிச்ச திருவாரூர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. கொள்கை தலைவரை பத்தி இவரு என்ன தெரியுமா பேசிருக்காரு? அண்ணாக்கு ஒரு வணக்கம், பெரியாருக்கு. சூப்பர்ல, அவ்வளவுதான். இவ்வளவுதான் கொள்கை தலைவரை பத்தி உங்களுக்கே தெரியுது. வணக்கம். தப்பு கேள. பெரியார் எந்த வருஷம் பிறந்தாரு? அண்ணா எந்த வருஷம் பிறந்தாரு? திமுக எப்ப தொடங்கினாங்க? நீதி கட்சி தான். திராவிட நிதி தாங்க தெரியும் எனக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். என்ன சொல்றான்? என்ன தெரிஞ்சு தெரியும் சொல்றான். இப்ப சொல்றான் மக்களே, ஒரு 10 செகண்ட் தர. இவருக்கு இந்த வரலாறுல தெரிஞ்சது ஒண்ணுதான். என்னன்னு சொல்லுங்க. 1976. 1977 போட்டாரு. ட்விட்டர்ல போட்டாச்சு. எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் அதானே போடுவாரு. எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சது. இப்ப என் பிறந்த வருஷம் கூட மறந்து போச்சு. போடணும் அதான் சொல்றாரு. ஏன் இப்ப விஜயோட இயர் ஆஃப் பர்த் கூட அவர் மறந்துட்டு இருக்கோம். 1900 எப்ப சார் பிறந்தீங்க? 1967 ஸ்ட்ரகிள் ஆகி 1977 வரைக்கும் கஷ்டப்பட்டு 2026 பிறந்தேன்னு சிஎம் ஆயிடுவாரு. போட்டாரு ட்விட்டர்ல. கவலைப்படாதீங்க, 1967 1977 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சோ அது மாதிரி 2026 அவங்க கட்சியை ஒழிச்சு வரல. இப்போ அவங்க கட்சியை ஒழிச்சுவாரு. இப்போ அண்ணா கட்சியை ஒழிச்சுவாரு, எம்ஜிஆர் கட்சியை ஒழிச்சு. ஐ அம் பேக். எதுக்கு நம்மளுக்கு இந்த பேச்சு? எல்லாம் எப்படிதான் வெறும் அரசியலுக்காக எதனா பேசிட்டு போறது. கமல் சார் வந்து நேத்து வந்து செமையா பேசியிருந்தாரு. ஆக்சுவலா அவர்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம், நான் விஜய் டாபிக்ன்றனால அதை பத்தி மட்டும் பேசினேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்க டிஎம்கே கூட்டணியில இருக்கிறீங்களே, கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்ப அவர் அழகா ஆன்சர் பண்ணாரு. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? நான் இருக்கேன். அப்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே நான் இருக்கேன். கரெக்டா இல்லையா? கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கிறேன்.
ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு இடத்துல நான் ஏன் இருக்கணும்? அதுதான் கரெக்ட். டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி நினைக்கலன்னா நான் ஏன் அதில் போய் சேர்றேன்? அட்லீஸ்ட் நானாவது நினைக்கணும்ல. நீங்க நினைக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு உங்க வேலையை செய்யறீங்க, நான் என் வேலையை செய்யறேன். இங்க வர நெக்ஸ்ட் கேள்வி ஒண்ணு, எல்லா கட்சிகளும் வந்து சீட்டுகள் வந்து 2 எண்ல கேட்க போறாங்களே 10க்கு மேல, நீங்க எப்படி, நீங்க எவ்வளவு கேட்க போறீங்க அப்படின்னும் போது இவர் அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு. என்ன பண்றாரு? ஏங்க அது வந்து ஒரு 75 வருஷ கட்சி, அவங்க கிட்ட போயிட்டு நான் சும்மா நீங்க இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு கேட்க முடியாது. நான் என் திறமைய நிரூபிச்சுட்டு இவ்வளவு கொடுங்கன்னு நான் கேட்கலாம், அது கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? என் திறமைய காட்டணும், நிரூபி. அதுல ஒருத்தர் நான் கேட்கலாம், பட் இது கொடுங்க அது கொடுங்கன்னு அவங்க எப்படி 75 வருஷமா இருக்கிறவங்க எங்கள் தகுதியை நிரூபித்துக் கொள்வோம், இதற்கானதை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கறது தான் நியாயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் சும்மா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சியை தொடங்கிட்டு நான் இப்ப விஜய் சார் சொல்ல, ஆமா சீட்டு கூட கேட்கல, ஸ்ட்ரைட் சிஎம். ஆனா நீங்க எங்க வாங்க கூட்டணிக்கு, லாஸ்ட்ல இந்த வண்டி எங்க போனாலும் ஏடிஎம்கே சைடு தாண்டா கரை ஒதுங்கணும். அப்படியா? வேற வழி இல்லன்றாங்களா? அப்ப சிஎம் இவரு இது கிடையாதுப்பா. டேய் இவரெல்லாம் சிஎம் வாழ்க்கையில ஆக முடியாதா? டேய் லாஸ்ட்ல அங்க பிஜேபி மேல இருந்து கூப்பிட்டு தம்பிங்க வா நான் சிஎம் போய் வாய மூடிக்கிறாங்க, போய் ஏடிஎம்கே கிட்ட சார் நான்சென்ஸ் அப்படினா ஐயா எங்கயா ஏடிஎம்கே கூடயா போய் சீட்டியா 5 சீட்டு போதுமாயா? சரி ஓகே வாழ்க வணக்கம்.